Hello guys, welcome to Truddy Tech. So நம்ம சேனல்ல டெக்னிக்கல் வீடியோஸ் பத்தி போடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Micromax Note 1. ஸோ புதுசாக லான்ச் ஆகியிருக்கிற Micromax Note 1 ஃபோனோட Moto G9 பவர் ஃபோனை வந்து கம்பேரிசன் பண்ணி அதோட ரெண்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு Truddy Tech. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் கம்பேரிசன் வீடியோ என்னென்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இருந்தாலும் இன்னொருட்ட சொல்லிக்குவோம். என்னென்னு பார்த்தோம்னா Micromax Note 1க்கும் Moto G9 பவர். ஸோ இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எது உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோமேக்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபோன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோன்னு சொன்னாலே மைக்ரோமேக்ஸ்ன்னு சொன்ன காலம் போய் ஃபோன்னா எங்கப்பா மைக்ரோமேக்ஸ் அப்படிங்கிற காலம் வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து அவங்க கம்பேக்கில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட். ஸோ இருந்தாலும் அவங்க ஃபோன் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். ஸோ மைக்ரோமேக்ஸ் நோட் 1 இந்த ரெண்டு ஃபோனுக்குமே Note 1 அண்ட் Micromax G9 பவர். ஸோ ரெண்டு ஃபோனுமே பார்த்தோம்னா 4G ஃபோன்ஸ். ஸோ மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் ரெண்டுமே. ஸோ 5Gக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்க வேணாம். 5G ஃபோனோட கம்பேரிசன் இது கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரு 4G ஃபோன் அண்ட் ஆல்சோ மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ். ஸோ 13,000 கீழே பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஃபோன் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டில் எந்த ஃபோன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு ஃபோனுமே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டுமே 4G ஃபோன்ஸ் தான். ஸோ Micromax Note 1 பார்த்தோம்னா 6.67 IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 6.67ங்கிறது சின்ன டிஸ்பிளே கிடையாது. ஸோ மைக்ரோமேக்ஸில் பார்த்தோம்னா 6.67 இன்ச் ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 6.67 இன்ச்சுங்கிறது ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஸோ மீடியம் லெவலான ஒரு டிஸ்பிளே. ஸோ 6.67 இன்ச் ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே. அதே நம்ம Moto G9 பவரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6.8. ஸோ கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், மற்றபடி ரெண்டுமே ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். ஸோ சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் தான். அதுக்கப்புறம் when compared to G9 பார்த்தோம்னா G9ல வந்து நமக்கு Qualcommோட Snapdragon 662 அப்படிங்கிற ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா Mali G52 அப்படிங்கிற ஒரு சிப்செட்டில் தான் இது ரன் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான GPU தான். ஸோ when compared to G8 பார்த்தோம்னா Adreno 610. ஸோ Adreno 610 வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஒரு GPU. நிறைய ஃபோன்ஸில் அதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ புதுசாக வந்து Micromax Note 1ல கம்பேக்குங்கிறதுனால அவங்க நிறைய புது விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ Micromax Note 1ல பார்த்தோம் அப்படின்னா 464 பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Moto G9 பவர்லையும் பேஸ் வேரியன்ட் 464 தான். அதுக்கப்புறம் Micromaxல வந்து ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா 4128 வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி G9 பவர்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து அதில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 1 சிம் அண்ட் SD கார்டை வந்து நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். டுவல் சிம்மாக யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதில் SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ இப்போ வர ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே போட்டு கேமராஸ் இருக்குது. என்ன பார்த்தோம்னா நீ ட்ரிபிள் கேமரா கொடுத்தனா நான் 4 கேமரா கொடுக்கேன், நீ 4 கொடுத்தனா நான் 5 கொடுக்கேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸ் ஒரு கம்பேக்குங்கிறதுனால அவங்க வந்து குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் கேம்னு பார்த்தோம்னா மெயின் கேமரா வந்து 48 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5 MP அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 MP டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 MP மேக்ரோக்காக கொடுத்துருக்காங்க. அதே Moto G9ல பார்த்தோம்னா 64 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 MP டெப்த் சென்சிங்க்கும் 2 MP மேக்ரோவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரொம்ப வந்து ஸோ 12,000 11,000 அந்த 13,000 கீழே இருக்கிற ஃபோன்னாலே கேமரா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஓரளவு டீசெண்டான ஒரு கேமரா குவாலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா Moto G9ல வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து 16 MP பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுலேயுமே பஞ்சுவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன கொஞ்சம் பிளேஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அவங்களும் ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ Micromax Note 1ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சுவல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதே Moto G9 பவரில் பார்த்தோம்னா பஞ்சுவல் கேமரா தான்
சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே 16 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேக் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி 1080p வரைக்கும் வீடியோ குவாலிட்டி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே 3.5mm ஜாக் வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பற்றி பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஸோ ரெண்டுலேயுமே பின்னாடி தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் சென்சார்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் பேட்டரி. ஸோ மெயின் விஷயம் பேட்டரி. என்னடா விலை குறைஞ்சிட்டு பேட்டரியில் எதுவும் ஆப்புக்கு இப்போ வச்சுருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே அந்த அளவுக்கு ஒன்றுமே அவங்க பண்ணல. ஸோ மைக்ரோமேக்ஸில் பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மோட்டோ G9 பவரில் பார்த்தோம்னா 6000 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே பாக்ஸ்லேயே சார்ஜர் இன்க்ளூடாக வந்துடுது. ஸோ எதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸில் ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ். ஸோ ரெண்டுலேயுமே ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதுதான் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ ரெண்டுலேயுமே நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது பட்ஜெட். ஸோ நம்மளோட பட்ஜெட் எதுக்குள்ள இருக்கு? ஸோ மைக்ரோமேக்ஸ் நோட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 10,999 ரூபா 64 GB வேரியன்ட் இருக்கு. ஸோ அதே மோட்டோ G9 பவர் அதே வேரியன்ட்டுக்கு எவ்வளோ பார்த்தோம்னா 11,999 ரூபா, கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபா டிஃபரன்ஸ். மற்றபடி இதுவும் 64 தான், இது 64 தான். பட் அதே மைக்ரோமேக்ஸ் நோட் 1ல பார்த்தோம்னா கூட ஒரு 500 ரூபா போட்டோம்னா 128 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ ரெண்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான். ஸோ மைக்ரோமேக்ஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் அண்ட் GPU இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸோட இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் எது? ஸோ 11,000 ரூபாய்க்கு உங்களோட பட்ஜெட் கரெக்ட், என்னால் 11,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் மைக்ரோமேக்ஸ் நோட் 1க்கு போகலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபோன் இது வரைக்கும் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு கூட 1000 ரூபானாலும் பரவாயில்ல, எனக்கு மோட்டோ ஒரு பிராண்டடான ஃபோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டோ G9 போகலாம். ஸோ இதுதான் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன பிடிச்சிருக்குதோ அதுபடி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸு அண்ட் உங்களோட ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் வீடியோ கொடுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு Truddy Tech. தேங்க்யூ. And on